என்ன அஞ்சலி, உங்க அப்பாவை தேடி வந்தியா? ஆமா. நீங்க? அஞ்சலி, எப்படிமா இருக்க? நான் உன் அப்பா தான் பேசுறேன். நான் அட்ரஸ் சொல்றேன், அங்க நீ வந்துடுறியா? இதுதான் உங்க அப்பா வாய்ஸ். இந்த மாதிரி பேசித்தான் உன்னை இங்க வர வச்சேன். அப்படின்னா எங்க அப்பா எங்க? அதான் சொல்றேனம்மா, உங்க அப்பா குரல மெமிக்ரி பண்ணது நான் தானே. அப்படி நான் பண்ணலனா நீ இங்க வந்திருப்பியா? உன்னை இங்க வர வைக்கிறதுக்கு உங்க குடும்பத்தோட மொத்த ஜாதகத்தையும் படிக்க வேண்டியதா போச்சு. ஏகப்பட்ட இடியாப்ப சிக்கல்மா. அப்புறம் தான் தெரிஞ்சுது உங்க அப்பா தொலைஞ்சு போயிருக்கான், அவனை நீ தேடிக்கிட்டு இருக்கேன்னு. அதான் அந்த ரூட் எடுத்து உன்னை இங்க வர வச்சேன். எப்படி அஞ்சலி? எங்க அப்பா மாதிரி பேசி எதுக்காக என்னை இங்க வர வச்ச? அவரை பார்க்கணும்னு எவ்வளவு ஆசையா இருந்த. என்னைக்கே இப்படி ஏமாத்துற? யார் நீ? என்ன வேணும் உனக்கு? என்னம்மா இன்னுமா என்ன புரியல? இப்ப நீ யாரு? சாதாரண அஞ்சலியா? ஹீ வெஹிக்கிள்ஸ் இண்டஸ்ட்ரியே ஆட்டி படிக்கிற ஒரு தொழில் சாம்ராஜ்யத்தையே உருவாக்கி இருக்க. உங்ககிட்ட நான் என்ன எதிர்பார்க்க போறேன்? நாங்களும் எலக்ட்ரிக் மோட்டார் வச்சு நிறைய கார், பைக் மேனுஃபேக்சரிங் பண்ணி மார்க்கெட்ல சேல்ஸ் பண்றோம். ஆனா அது ஒண்ணுமே சேல்ஸ் ஆகலையே. ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸ், கஸ்டமரை சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ண முடியல. ஆனா நீ என்ன பண்ணிருக்க? கம்மியான விலையில குவாலிட்டியான ஹீ வெஹிக்கிள்ஸ மார்க்கெட்டுக்கு கொண்டு வந்திருக்க. உன்னுடைய சேல்ஸ் பல மடங்கு ஏறி இருக்காம. இப்படி 5-10க்கும் வியாபாரம் பண்ணா எங்க பிசினஸ் என்ன ஆகும்? நீயே சொல்லு. அதுக்கு நீங்களும் அந்த மாதிரி குவாலிட்டியா ரெடி பண்ணுங்க. எங்களுக்கு பிசினஸ் விட மக்களுடைய சந்தோஷம் தான் முக்கியம். சரிமா, அந்த சந்தோஷத்தை நாங்களும் கொஞ்சம் மக்களுக்கு கொடுக்குறோம். இப்ப நீ என்ன பண்ற? உங்ககிட்ட இருக்கிற உன்னுடைய மொத்த ப்ராடக்ட் சீக்ரெட்டையும் ரைட்ஸையும் என்கிட்ட கொடுத்துரு.